இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா பிஜேபியோட பால் கனகராஜ் இருக்கார்ல, மிக முக்கியமான நிர்வாகியாக இருக்கார். வழக்கறிஞர் பிரிவோட மிக முக்கியமான ஆதாரமான நிர்வாகியாக இருக்கக்கூடிய பால் கனகராஜ் அவர்களுக்கும் ஜாபர் சாதிக் சம்மந்தப்பட்ட வழக்குக்கும் பெரிய லெவலில் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி முதற்கொண்டு ஏகப்பட்ட பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இது என்ன வழக்கு? இந்த வழக்குக்கும் பால் கனகராஜ் அவர்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குது? இந்த வழக்குலேருந்து ஜாபர் சாதிக் அவர்கள் விடுதலை அப்படிங்கிற செய்தி நம்ம காதுகளுக்கு வருது. எப்படி விடுதலை கிடைச்சிச்சு இவருக்கு? இப்படிப்பட்ட போதைப்பொருள் கடத்தல் மன்னனுக்கு எப்படி அந்த வழக்கு நீதிமன்றம் விடுதலை கொடுத்துச்சு அப்படிங்கிற அந்த ஆங்கிள் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ள போலாம். விஷயங்க நான் ரெண்டு வகையாக அந்த வீடியோ பிரிச்சுக்கிறேன். முதல்ல ஜாபர் சாதிக் அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னணியை முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்த வழக்கிலேருந்து பால் கனகராஜ் அவர்கள் இவரை எப்படி விடுதலை வாங்கி தந்தார் அப்படிங்கிற அந்த கதையை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். முதல்ல இவர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்காருன்னா 2013 நவம்பர் 11 இவர் ஆன் த ஸ்பாட்டில் போய் கைது செஞ்சுருக்காங்க காவல்துறை. அதாவது சென்னை வியாசர்பாடி பக்கத்தில் ஏதோ அம்பேத்கர் சிலை பக்கத்தில்னு சொல்கிறாங்க. அந்த அம்பேத்கர் சிலை பக்கத்தில் இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்தீங்கன்னா, போதைப் பொருளை ஒரு கார்லேருந்து இன்னொரு காருக்கு மாற்றிருக்கக்கூடிய வேலையை தொடர்ச்சி அங்கே செஞ்சுட்டே இருக்காரு. ஸோ போதைப் பொருளானது இங்கே கைமாறுது அப்படிங்கிற தகவலானது அங்கே இருக்கிற ஒரு எஸ்ஐக்கு தகவல் கிடச்சிருக்கு. அந்த எஸ்ஐ என்ன பண்ணியிருக்காருன்னா, பெரிய லெவலில் போதைப் பொருள் சம்மந்தப்பட்ட வழக்குனால இன்ஸ்பெக்டர் நடராஜன் அப்படிங்கிற ஒருத்தருக்கு தகவல் கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டர் நடராஜன் அவர்கள் காவல்துறையோட உதவியோட தன்னுடைய போலீஸ் ஃபோர்ஸை பயன்படுத்தி அந்த இடத்துக்கு ஆன் த ஸ்பாட் போகிறாங்க. ஆன் த ஸ்பாட் போலீஸை பார்த்தோன்னே ரெண்டு காரையும் எடுக்க முற்பட்டிருக்காங்க. ஒரு காரை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. இன்னொன்று சொகுசு காரானது கொஞ்சம் மூவ் ஆன் ஆகும்போது அந்த நடுவில் தடுப்பு கேட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தடுப்பு கேட்டில் மோடி அந்த காரானது அப்படியே நின்றுச்சு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஜாபர் சாதிக் உட்பட 5 பேரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கேஷ் எடுத்துக்கிறாங்க, லேப்டாப் எடுத்துக்கிறாங்க, அவங்களோட ஃபோன் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க கைதானது ஆன் த ஸ்பாட்டில் பண்ணியிருக்காங்க. போதைப் பொருள் கைமாறுற விஷயத்தை ரொம்ப கணக்கச்சிதமாகவே ரொம்ப நேர்த்தியாகவே 40 லட்ச ரூபா மதிப்புள்ள போதைப் பொருள் கைமாறாமல் காவல்துறையானது 2013 இந்த வழக்கில் இவங்கள மேலே வழக்கு பதிவு செஞ்சு இந்த வழக்கை பெரிய லெவலில் நீதிமன்றத்தில் நிரூபிக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு இந்த வழக்கை நகர்த்தி கொண்டு போறாங்க. இந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்கக்கூடிய ப்ராசஸ்ல அப்ப இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் பெரிய லெவலில் சொதப்பிட்டாங்க. அதுதான் இந்த வழக்கிலிருந்து இவர் வெளியே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணமா இருக்கு. இந்த வழக்கில் பால் கனகராஜ் அவர்கள் ஆஜராயிருக்காங்க. எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இவர் தான் ஆஜராகி வாதாடி இருக்காரு. இவர் இந்த வழக்கை ரொம்ப நேக்கா கொண்டு போயிட்டாரு. இது ஒரு பொய் வழக்கு அப்படிங்கிற ஆங்கிள் கொண்டு போயிட்டு ஜாபர் சாதிக்கு விடுதலை வாங்கி கொடுத்துறாரு. இது பொய் வழக்கு அப்படிங்கிறத எப்படி நீதிமன்றத்தில் நிரூபிச்சிருக்காருன்னா, கிட்டத்தட்ட 3 சாட்சிகள் அடிப்படையாக வச்சு நீதிமன்றத்தில் இது பொய் வழக்கு, இது புனையப்பட்ட வழக்கு அப்படிங்கிற ஆங்கிள் பால் கனகராஜ் அவர்கள் நிரூபிச்சதா பெரிய லெவலில் செய்திகளில் பார்க்க முடியுது. முதல் விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஜாபர் சாதிக் அவர்கள் பயன்படுத்திய காரில் பார்த்தீங்கன்னா ஒரு வக்கீல் புகைப்படம் இருக்கும். இன்ஸ்பெக்டர் நடராஜன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் களத்துக்கு போனார்னு சொன்னேன்ல. இன்ஸ்பெக்டர் நடராஜனுக்கும் வக்கீல் சங்கத்தை சேர்ந்தவங்களுக்கும் பெரிய லெவலில் அந்த காலகட்டத்தில் மனக்கசப்பு இருந்ததாகவும் ஒரு உள்நோக்கமோட இந்த வழக்கை பதிவு செஞ்சிருக்கார் அப்படின்னு சொல்லி அந்த வக்கீல் சிம்பிள் அடிப்படையாக வச்சு இது உள்நோக்கத்தோட பதிவு செய்யப்பட்ட வழக்கு அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் பால் கனகராஜ் அவர்கள் தன்னோட வாதத்தை முன்வைக்கிறாரு. ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த வழக்கில் போதைப் பொருளானது கைப்பற்றப்பட்டிருக்கு. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளானது நீதிமன்றத்தில் எப்போ சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா 2014 மார்ச் 26 சப்மிட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மாதம் அவகாசமாக இந்த போதைப் பொருள் எங்கே இருந்துச்சு, ஏன் இந்த போதைப் பொருளை உடனடியாக நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணல அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ அந்த போதைப் பொருள் முதல்ல கைப்பற்றவே படலை. கைப்பற்றப்படாத போதைப் பொருளை எப்படி நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண முடியும்? ஸோ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்கிறதுனால இந்த கைப்பற்றக்கூடிய போதைப் பொருள் இல்லாதனால வேற ஒரு போதைப் பொருளை ரெடி பண்ணி அந்த போதைப் பொருள் தான் இங்கே சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற கோணத்தில் தன்னோட ஆங்கிளை முன்வைக்கிறாரு. ஸோ 4 மாதம் ஏன் காவல்துறை இந்த போதைப் பொருளை நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுறதுக்கு அவகாசம் இருந்திருக்கு அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை நீதிமன்றத்தில் கேட்டார் பால் கனகராஜ் அவர்கள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு போதைப் பொருளை அரெஸ்ட் பண்ணோன்னே காவல்துறைக்கு தெரியாது இது மிக முக்கியமான போதைப் பொருளா, எவ்வளோ தீவிரத்தன்மை உள்ள போதைப் பொருள், இதில் கலந்திருக்கா கலக்கலை, அந்த மாதிரி பல கேள்விகளுக்கு பார்த்தோன்னா பதில் கிடைக்காது. ஒரு ரசாயன சோதனை பண்ணுவாங்க. அந்த ரசாயன சோதனை பண்ண பிறகுதான் மிக முக்கியமான முடிவுகளுக்கு காவல்துறை வரும். அதே மாதிரி இந்த பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளில் ஒரு சிறு பகுதியானது சோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கு. அந்த சோதனைக்கு அனுப்பப்பட்ட அளவானது இங்கே பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கு. அந்த சோதனைக்கு அனுப்பப்பட்ட அளவானது காவல்துறை என்ன பண்ணுதுன்னா 10 கிராம் நாங்கள் சோதனைக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் சொன்னாங்க. 10 கிராமெல்லாம் எங்கள்கிட்ட வரலங்க அப்படின்னு சொல்லி தடவியல் துறையோட அதிகாரியாக இருக்கக்கூடிய, ஸோ அவங்களோட பேர் கூட பார்த்தேன், நிவேதான்னு நினைக்கிறேன். பட் நிவேதாவோ ஆனால் ஒரு பெண்மணி தான். அவங்க நேரடியாக கோர்ட்டில் ஆஜராகி என்கிட்ட வந்தது 3.8 கிராம் தான் அப்படிங்கிற
அந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த அதிகாரி நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. காவல்துறை தரப்புலேருந்து சொல்லப்பட்டது 10 கிராம். ஆனால் நீதிமன்றத்தில் வந்து அந்த அதிகாரி வந்து தன்னுடைய சாட்சியை கொடுத்தது 3.8 கிராம். பட் இது காவல்துறையிலேருந்து நீதிமன்றத்தில் இந்த சாட்சிகள் ரெண்டையுமே பார்க்குறாங்க. நடுவில் அதாவது இந்த பொருளை காவல்துறையிலேருந்து அங்கே கொண்டு போயிருப்பார்ல ஒரு அதிகாரி, அந்த அதிகாரியை இந்த வழக்கில் சேர்க்கவே இல்லை. அதை நீதிமன்றமே கேட்டிருக்கு. யார் எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்கள இந்த வழக்கில் சேர்த்துருந்தீங்கன்னா எவ்வளோ போயிருக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற அந்த அடிப்படை புரிதல் வரும்ல. யார் கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிற மிக முக்கியமான அந்த கான்ஸ்டபிளாக இருக்கக்கூடிய சாதிக் சானை அப்படிங்கிற ஒருத்தரை ஏன் இந்த வழக்கில் சேர்க்கலை அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கு. அவர் அந்த வழக்கில் சேர்க்காதும் இப்படி ஒரு போதைப் பொருள் வந்து தடவியல் துறை ஆய்வுக்கு போல அடுத்த நாளே போல அப்படிங்கிற விஷயத்தையும் பால் கனகராஜ் அவர்கள் நிரூபிச்சிருக்காங்க. ஸோ 3 ஆங்கிளில் இது ஒரு பொய் வழக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிரூபித்ததுனால ஜாபர் சாதிக் அவர்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு 2017. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு புனையப்பட்ட வழக்கு, வக்கீலுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் சண்டை அப்படிங்கிற வழக்கு, அந்த வழக்கை மாற்றிட்டாரு. ரெண்டாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது அடுத்த நாள் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ண பல்ல அப்படிங்கிற ஆங்கிளை முன் வச்சாரு. மூணாவது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எவ்வளவு போதைப் பொருளானது தடவியல் துறைக்கு போயிருக்கு அப்படிங்கிற அந்த தெளிவான புரிதல் காவல்துறையிட்ட இல்லை அப்படின்னு சொல்லி இந்த 3 ஆங்கிளை மையமாக வச்சு இந்த வழக்கை பால் கனகராஜ் அவர்கள் நடத்தினதுனால இந்த வழக்கிலேருந்து ஜாபர் சாதிக் அவர்களுக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வழக்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஈஸியாக சொல்லிடலாம், பிஜேபியோட பால் கனகராஜ் அவர்கள் தான் இந்த வழக்கில் ஆஜராயிருக்காரு. அப்போ பிஜேபிக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிடலாம். அப்போ அதிமுகவோட ஆட்சி காலம், எடப்பாடி பழனிசாமியோட அஜாக்கிரதையால் இந்த வழக்கில் ஜாபர் சாதிக் வெளியே வந்துட்டான்னு சொல்லலாம். இன்னைக்கு திமுகவோட மிக முக்கியமான உறுப்பினராக இருக்காரு. உதயநிதி அவர்களுக்கும் கிருத்திகா உதயநிதி அவர்களுக்கும் அமீர் அவர்களுக்கும் சொல்லி மிக முக்கியமான நிர்வாகிகளோட தொடர்பு இருக்கான்னு சொல்லி திமுக மேலே ஒரு பழி போடலாம். ஸோ அந்த ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு மனிதரை வச்சிங்கன்னா எல்லா கட்சியோடையும் இவரை கனெக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு கட்சியும் மாற்றி மாற்றி குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன சொல்ல வரோம்னா இவர் மாட்டிட்டாரு, இவர் எந்த கட்சியை சேர்ந்தவராக கூட இருக்கட்டும், இவர் பண்ணது இந்த சமுதாயத்துக்கு மிக கேவலமான, மிக கடுமையான, மிக தீவிரமான விளைவுகளை கொண்டு வர வேண்டிய ஒரு விஷயத்தை இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ கட்சி பேதம்லாம் தள்ளி வச்சுட்டு எல்லாரும் ஒரு இடத்துல நின்று இந்த வழக்கில் இவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற ஆங்கிளில் போராடுவோம். இந்த கட்சி சரியா, அந்த கட்சி சரியா, அந்த பண்ணது சரியா, இதை பண்ணது சரியா அப்படின்னு சொல்லி வியாக்கியானம் பேசி போன வழக்கிலேருந்து அவர் வெளியே வந்த மாதிரி இந்த வழக்கிலேருந்து வெளியே வர வேணாம் அப்படிங்கிறது தான் நம்ம தரப்புலேருந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ ஒரு கட்சியோட அரசியல் கட்சியோட பின்பமாக கட்டமைக்கிற வேற அரசியல் கட்சிகள் பார்த்துக்கும். நம்ம இந்த விஷயத்தில் தெளிவை ஏற்படுத்திட்டு அடுத்த செய்தியை நோக்கி நம்ம நகர்றது தான் நமக்கு ரொம்ப சரியாக இருக்கும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா செய்திகள் சார்ந்த அறியாமைகளை முழுமையாக அகற்றிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.